தலைவர் ரஜினிகாந்த் பற்றின செய்திகள் கடந்த 2 நாட்களாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்குகளை செலுத்திய பிறகு எந்த கட்சி ஜெயிக்கும் எந்த கட்சி தோற்கும் என்ற விவாதங்கள் கூட ட்ரெண்ட் ஆகல. ஆனால் தலைவரோட ரசிகர்கள் நாடாளுமன்றத்திற்கான ஓட்டை போட்டுவிட்டு முதல் வேலையாக அவங்க பண்ணது அடுத்த ஓட்டு ரஜினிக்கு என்ற ஹேஷ்டேக்கை உருவாக்கி அதை உலகம் முழுவதும் ட்ரெண்ட் செய்து தங்களது ஆதங்கத்தையும் ஆசையையும் உலகத்திற்கு வெளிக்காட்டினாங்க. ரசிகர்கள் இப்படி தங்களது ஆதங்கத்தை வெளிக்காட்டிட்டு இருக்க, இன்று தர்பார் படத்தோட ஷூட்டிங்ல கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து மும்பை புறப்பட்ட தலைவர் ரஜினிகாந்த் பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. அப்பொழுது தலைவர் அடுத்த சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது வந்தாலும் தேர்தலை சந்திக்க தயார் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம தனது ரசிகர்களை நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை ஆனந்த கண்ணீரில் இன்று ஆழ்த்தினாரு. தலைவர் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியதுதான் இன்று அனைத்து மீடியாக்கள்லயும் விவாத பொருளா இருக்கு. மீடியாக்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தேர்தலை பற்றின விவாதங்களை நடத்துவதை விட தலைவரை பற்றின விவாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அந்த அளவிற்கு தலைவரோட தாக்கம் மீடியாக்கள்ல இன்று எதிரொலிக்குது. அடுத்ததாக தலைவர் நடிப்புல 2019 பொங்கல் விருந்தாக பேட்டை வெளியாகி இன்றோடு 100 நாட்கள் ஆகுது. பேட்டை 100 நாள் கொண்டாட்டத்தை ரசிகர்கள் இன்று கொண்டாடியது மட்டும் இல்லாம பேட்டை 100 days என்ற ஹேஷ்டேக்கை உருவாக்கி உலகம் முழுவதும் ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியாவிலும் சரி சேட்டிலைட் மீடியாக்கள்லையும் சரி தலைவர் பற்றின செய்திகள் தான் வைரல் ஆகிட்டு வருது. தலைவரே சொல்லிட்டாரு அடுத்த சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் சந்திக்க தயார் அப்படின்னு. நீங்க தலைவரோட தர்பார்ல பங்கேற்க எப்போ வேணாலும் ரெடியா இருக்கீங்களா என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.